Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல சப்பாத்திக்கு சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எலுமிச்சம்பழம், இதல பாதி தான் சேர்க்க போறோம். அடுத்ததா சிக்கன் 1/2 kg க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மசாலாக்குல மஞ்சள் தூள், தனியா தூள், ஜீரகத்தூள், गरम मसाला मिளகாய் தூள் चिकन मसाला இதெல்லாம் மசாலாஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கணும். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 5 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும்னா ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சோன்னா நல்லா மசியணும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல் தண்ணி விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கனையும் சேர்த்துட்டு தொக்குக்கு தேவையான உப்பையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் வதங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே இது நல்லா வதங்கி வந்துடும். இடையில மட்டும் ஒரு 2-3 டைம் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கெட்டியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.